வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம வந்து செங்கோன்மைங்கிற அதிகாரத்துல 2 குறள் பார்த்தோம். இப்போ 3வது குறள் நாம பார்க்கிறோம். இந்த 3வது குறள் அதாவது ஒரு பெரிய இப்படி புலவர்கள் ஏன் நம்முடைய திருவள்ளுவர் இவ்வளவு பெரிய அளவுல இருக்காருன்னா, அதுக்கெல்லாம் இந்த இந்த குறள்கள்லாம் இங்க இந்த வள்ளுவர தவிர, திருக்குறள தவிர எங்கேயும் பார்க்க முடியாத ஒண்ணு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் அது ஒரு ஒரு தமிழ்நாட்டு நிலைய அவரு சொல்றாரு. ஆனா இது உலகத்துக்கே உள்ள ஒரு விளக்கமா. நம்முடைய இந்திய நாடு, தமிழ்நாடு இந்த இந்த நாட்டினுடைய இந்த சரித்திரங்கள் நாம எவ்வளவோ ஆண்டு காலமான ஒரு சரித்திரத்தெல்லாம் நாம வச்சிருக்கோம். நம்முடைய சரித்திரத்துல நாம எப்படி எல்லாமோ வளர்ந்து வந்திருக்கோம். ஆனா இந்த குறள்ல வள்ளுவர் நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி அப்படி அவர் சொல்லியிருக்காரு. நாம எப்படி செங்கோன்மை பார்த்தீங்களா, இந்த அதிகாரம் செங்கோன்மை இல்லை. அதனால நாம எப்படி வாழ்ந்திருக்கோம், இந்த தமிழ் மக்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்து இந்த உலகத்துல இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்திருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் எழுதியதாக இது இருக்குது. அப்பவுமே இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னா, அதுக்கு முன்னால இந்த இலக்கியங்களை படைக்கும் போது நாம இலக்கணமாக வாழ்ந்த காலங்கள் எவ்வளவு. அதனாலதான் இந்த இலக்கியங்கள் படைக்கப்படுது. அப்படிலாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரித்திரத்துக்கு நம்ம சொந்தக்காரன். வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழ் குடி. இதுல ஒரு என்ன சொல்றாருன்னா, அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். நம்ம பெரிய பெரிய அறநூல்கள் எல்லாம் தோன்றி இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் எத்தனையோ மக்கள் செய்திருக்காங்க. அப்படி அப்படிலாம் பார்க்கும்போது மார்க்கஸ் அரேலியஸ் அன்டோனியஸ் சொல்லி ஒரு மன்னரே இந்த கிரேக்க தேசத்து மன்னரே இருந்து அவரும் அது மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு மாங்க இருந்து அவரும் நிறைய அந்த மாதிரிலாம் ஒரு நாட்டினுடைய நிர்வாகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த வள்ளுவரும் அதை சொல்றாரு. அப்போ இதுல யார் இந்த உலகத்துல உலகத்துல இப்படி வாழணும் அப்படி வாழணும், இது கிரிமினல் சட்டம் அப்படி இருக்கணும், சிவில் சட்டம் இப்படி இருக்கணும், மக்கள் மத்தியில இந்த ஒழுங்கு இல்லைன்னா இந்த தவறுச்சுன்னா இதை கண்டிக்கணும். எப்படி திடீர்னு சட்டசபையில மாத்தி ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு.
ஆனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கண்டிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அதெல்லாம் நாங்க அப்படிலாம் கண்டிக்க மாட்டோம். நாங்க எல்லா ஒழுங்கீனங்களையும் நாங்க வந்து அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க. சமீபத்துல வந்து ஆம் ஆத்மி கட்சியில இருந்துகிட்டு ஒரு எம்பிக்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து உடனே வந்து ராஜ்யசபா சேர்ந்து வந்து அது எல்லாம் சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. சரிதான் ஐயா. ஆனா வந்து நீ செய்யலாமா அத ஒரு தவற? தவறு வந்து சட்டத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும். தவறு தவறு தானே. அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து அது சரி. இங்க மட்டும் இங்க வந்து உடனே வந்துகிட்டு அ அ அதிமுக வந்து 2 பிரிவா பிரிஞ்சு அ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அதுக்கு வந்து ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இதே மாரி உலகத்துல எது வந்து முதலில் வந்து எப்படி வந்து மக்களை எல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்தினார்? எதை சொல்லி ஒழுங்குபடுத்தினார்? நூல்கள் வச்சு பார்த்தாங்களா? அந்தணர் நூற்கும். அந்தணர் நூற்கும்னா அறிவாளிகளுடைய நூல்கள்னு அர்த்தம். அந்தணர்ன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாரி உள்ள இந்த பிராமின்ஸ பத்தி சொல்லிவிட்டாரோன்னு நீங்க அந்தணர் நூற்கும்னா அறிவாளிகளுடைய நூல்கள். அல்லது அந்த நேரத்துல வந்து அந்தணர்கள் அவங்க அந்த கோயில்கள்ல கூட வந்து அவங்க வந்து ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. மொத்தத்துல சரியான பதம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, அறிஞர்கள் நூற்கும் அப்படிங்கிறத வந்து அவரு அந்தணர் நூற்கும் அப்படிங்கிறார். ஆக அறிஞர்கள் வந்து நூல்கள் வந்து எழுதுறாங்க. அதுலயும் வந்து அவங்க வந்து ஒரு சமுதாயத்த கட்டுப்படுத்தி இப்படி இப்படி இருக்குன்னு எழுதுறாங்க. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் அறம்ங்கிறது வந்து அதேதான். அறம்ங்கிறது வந்து மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறமான காரியங்கள் என்ன? வந்து கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து முழுக்க முழுக்க வந்து அவ்வளவு வந்து அந்த அறம் பாடியிருப்பாங்க. அறம் அறம் இப்படி இருக்கணும், மக்கள் இப்படி இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அறம்பாடுகளோட அ உண்டு. அப்படி இந்த மாரி அறநூல்கள், அறிஞர்கள், அறநூல்கள். ஆனா உலகத்துல அ வள்ளுவர் சொல்றாரு, இந்த நூல்கள்ல இருந்தெல்லாம் வந்து எதுவும் வரலாம். இந்த அந்தணர் நூற்கும், அறத்திற்கும் ஆதியாய் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். இதுக்கு வந்து ஒரு ஆதி வேணும்ல. இவங்க எத பார்த்து எந்த சோர்ஸ பார்த்து எழுதுனாங்க? எந்த ரெஃபரன்ஸ பார்த்து எழுதுனாங்க? அறிஞர்கள், அறத்தை பற்றி பாடியவர்கள் எல்லாம் என்ன ரெஃபரன்ஸ பார்த்து எழுதுனாங்க? இவங்க வந்து எத வந்து வச்சு இத எழுதுறாங்க? வேணும்ல. அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுக்கு தான் அவரு சொல்றாரு, "எப்பா இதுக்கெல்லாம் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல்." அவன் வந்து ஒரு ஒழுங்கான ஆட்சியை, ஒரு செங்கோன்மையான ஒரு ஆட்சியை குடுத்ததனால் தான், அவன் நீதி வழங்கியதால் தான், அதன் பின்னே அதை பார்த்துத்தான் வந்து நூல்கள் எல்லாம் இதுகள பற்றிலாம் அவங்க வந்து விளக்கமா எழுதுனாங்க. ஆக மன்னர்களுடைய ஆட்சி எப்படி பார்த்தீங்கன்னா, இவ்வளவு இன்னைக்கு வந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒரு அரசனுடைய நேர்மையான ஒரு ஆட்சி வந்து, அவன் அத வந்து கிளியரா ஒழுங்குபடுத்தியிருக்கான். அந்த அவன் செங்கோல் அந்த ஆட்சி செங்கோன்மை வந்து அவனுடைய ஆட்சியில வந்து ஒழுங்கா இருந்திருக்கு. ஏய் இந்த குற்றத்துக்கு என்ன? ஏய் அந்த இதுக்கு என்ன? இதுக்கு என்ன? அப்படி அப்படிங்கும்போது, ஏய் நம்ம அரசர் வந்து அந்த இது செய்தாரு. அதுதான்
அதற்கு ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அதுதான், ஆதி அதுதான் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு ஆதி அப்படின்னா மனிதர்கள், அந்த மனிதர்கள் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு செங்கோன்மையான ஒரு ஆட்சியை கொடுத்ததுனாலதான் அதை பார்த்துத்தான் வந்ததே இல்லைய. யாரும் எந்த இறைவனும் எங்க உள்ள யாரும் சொல்லியும் வச்சும் எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்து எங்க இருந்தோ ஒண்ணு வந்து விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த அறமும் வந்து உருவாகல. நம்முடைய மன்னர்கள், அந்த நீதி வலுவாத அந்த மன்னன் தான் எல்லாவற்றிற்கும் அவன் காரணமாக இருந்தான். அது அந்த அந்த இத மன்னர்களுக்கு உள்ள அந்த செங்கோன்மை வந்து எவ்வளவு முக்கியம். செங்கோன்மை வலுவாத அந்த ஆட்சியை பார்த்துத்தான் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் வந்துகிட்டு அந்த செங்கோன்மை ஆட்சிங்கிறதெல்லாம் வந்து நீங்க பார்க்க முடியுதா? என்ன இதெல்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குனாலே வந்துகிட்டு அதுக்கு வந்து அதுக்கு முன்னாலே தயாராகி பொய்கள் எல்லாம் சொல்லி அதுல வந்து எலக்டர்ஸ் அவ்வளவு வரையும் எத்தனை பேரை கழிக்க முடியுமோ களி, எதிர் சைடுல உள்ளவன் அவ்வளத்தையும் களி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒண்ணு செய்து பெரிய வன்முறையை வந்து புகுத்தி இருக்கிறவனை காலி பண்ணணும். நாம வந்து ஆட்சிக்கு வரணும். இப்படி ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் வந்து இன்னைக்கு வந்து அரசர்களுடைய நீதி ஆகி போச்சு. இன்னைக்கு இருக்கிறவன அரசன் தான். அது என்ன ஒன்றும் பேர் அளவுல தான் வந்துகிட்டு வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறோமே தவிர ஸ்டில் வந்து அதுக்கு பேர் என்ன புளூட்டோக்ரஸியா அந்த அந்த மாதிரி அந்த இதுகள் வந்து இன்னும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா வந்துகிட்டு ஒரு ஒரு மாநிலத்துல ஒரு மத்திய சர்க்கார் எப்படி தைரியமா வந்து லட்சக்கணக்கான ட்ரூப்புகளை வந்து உள்ள இறக்கி மக்களை வந்து அடிச்சு நொறுக்கி நாங்க வந்து ஆட்சிக்கு வரணும் தடவை இப்படிதான் அன்னைக்கு வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு அந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த ஒரு காங்கிரஸ் இருக்கும் பொழுது வந்து அந்த அந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு எதெல்லாமோ பாடுபட்டு அந்த இத செய்து அதை திருப்பி மீண்டு அவங்க வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30-35 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த இப்ப இருக்கிற அந்த திரிணாமுல் காங்கிரஸை வந்து ஒழிக்கிறதுக்காக மம்தா பானர்ஜியை ஒழிக்கிறதுக்கு அத அந்த செங்கோல் அரசுங்கிறவன் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடியவன் அரசன் தான். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா வந்து ஒரு பேர் சொல்லி கொடுவோம். இன்னைக்கு உள்ளதுக்கு தக்காப்புல வந்து முதலமைச்சர், அவன் வந்து பிரதம மந்திரி. இன்னைக்கு எல்லாவனும் அரசர்கள் தான். இங்க இருக்கிறவன் சிற்றரசன், அங்க இருக்கிறவன் பேரரசு. அவன் என்ன செய்தாலும் அதை இவன் செய்யாம இருக்கானா? ஆனா அன்னைக்கு இருந்தவன் அவன் பேர்ல அந்த ஆதியா இருந்தது மன்னவன் கோலுன்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்காருன்னா அவன் எப்படி பெர்ஃபெக்டா வந்து ஆண்டிருக்கா அது தெரியல உங்களுக்கு. இதை வந்து சொன்னது நம்முடைய திருவள்ளுவர். அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்க அடுத்த அடுத்த குரல் என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி.